எனக்கு தெரிஞ்சு ராசியிலே சிறந்த ராசி அப்படின்னு ரிஷபத்தை சொல்லலாம். ஏன்னா இந்த உலகமே வந்து இல்லானே இல்லால் மதியால் ஈண்டெடுத்த தாய் மதியால் அப்படின்னு பழமொழி இருக்குது. பணம் இல்லைன்னா வந்து இந்த உலகத்தில் மதிப்பு கிடையாது. அப்போ இந்த பணத்தை பற்றி சொல்கிற இடமே வந்து இந்த ரிஷபம் தான். எல்லாருக்குமே வந்து இந்த 2ஆம் இடம் வந்து பணத்தை குறிக்கிற இடம். இது பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் வந்து ரிஷபம். அதான் அதோடைய எருது, அதோடைய அடையாளம் வந்து எருது. அதுதான் வந்து பங்கு மார்க்கெட்லேயே வந்து அடையாளமாக வச்சுருக்காங்க. அது பணம் வந்து அதிகமாக பொருளக்கூடிய இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலையோ அதோடைய அடையாளத்தை வச்சுருக்காங்க. சரிங்களா? ரிஷப ராசியில் பிறந்திருந்தாலும் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பழமொழி வேர்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கோடு வேர்டு மாரி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எருதோடு மாறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரிஷப ராசிக்காரங்கள்ட்ட சொன்னது ஒன்றும் செய்கிறதா இருக்கக்கூடாது. வார்த்தை மாறக்கூடாது. வார்த்தை மாறாமல் இருக்கணும். இங்கே இந்த இடத்துல தான் நிறைய இடத்துல பிரச்சனைகள் வந்து வெடிக்குது. எங்கே அப்படின்னா, பொதுவாக ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் 2 கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க. இல்லாட்டி இந்த ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும்.